ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. தேவனுடைய மனுஷன் அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்கக்கூடும் என்றான். 2 நாளாகமும் 25:9. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனித பலத்தை விட தேவனுடைய வல்லமையை நம்புங்கள். அமத்சியா ராஜா போருக்காக இஸ்ரவேல் வீரர்களை பலம் கொடுத்து யுத்தம் செய்ய அழைத்தான். ஆனால் தேவனுடைய மனுஷன் அமத்சியாவிடம் அவர்களை துணையாக வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று எச்சரித்தார். அதனால் அமத்சியா, நான் ஏற்கனவே கொடுத்த பணத்திற்கு என்ன செய்வது என்று கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், கர்த்தர் அதிலும் அதிகமாக உனக்கு கொடுக்க வல்லவர் என்று கூறினார். அன்பானவர்களே, சில நேரங்களில் நமது வாழ்க்கையில் நமக்கு உதவியாக தோன்றும் மனிதர்கள் அல்லது வழிகள் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இருக்கலாம். அப்போது நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை விட்டுவிடுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தவறான வழியை தேர்ந்தெடுத்து தொடரக்கூடாது. தேவன் சொல்லும் வழி சரியானது என்றால் எந்த இழப்பை பற்றியும் கவலைப்படாமல் தேவனுடைய வழிக்கு திரும்புங்கள். தேவன் இழப்பை ஈடு செய்ய வல்லவர். கர்த்தர் அதிலும் அதிகமாக தர வல்லவர் என்ற விசுவாசம் நமக்கு தேவை. தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்காக ஏதாவது விட்டுவிடும்போது மனிதன் தரக்கூடியதை விட தேவன் உங்களுக்கு அதிகமாக தர வல்லவர். வெற்றிக்காக மனிதர்களை அல்ல, தேவனையே நம்ப வேண்டும். உங்களுடைய குடும்பம், வேலை, பொருளாதாரம், எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் தேவனை சார்ந்து, தேவனை நம்பி, தேவ சித்தத்துக்கு விட்டுவிடுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தேவன் அதிகமாகவே செய்வார். ஆகவே தவறானதை விட்டுவிடுங்கள். தேவனை நம்புங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இழப்பை பற்றி பயப்படாதீர்கள். கர்த்தர் அதிலும் அதிகமாய் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் பணத்தையும் உலக பொருட்களையும் விட உம்முடைய வசனத்துக்கும் சித்தத்துக்கும் முதலிடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஏதாவது இழந்து விடுவோமோ என்ற பயம் வரும்போது கர்த்தர் அதிலும் அதிகமாக கொடுக்க வல்லவர் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். உம்மை நம்பி கீழ்ப்படிந்து வாழ உங்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உம்மை நோக்கி பார்ப்பவர்களாகவும் உம்முடைய வேலை செய்கிறவர்களாகவும் மாற்ற வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு மக்களுடைய அமைதியையும் ஒற்றுமையையும் நிலைநாட்டி அவர்களின் வேதனைகளையும் வலிகளையும் நீக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் பாவங்களை மன்னித்து குற்ற உணர்விலிருந்தும் அவமானத்திலிருந்தும் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவர் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஆசீர்வதியும். இவர்கள் எல்லா தீமைகளினின்றும் ஆபத்துகளிலிருந்து விலக்கி காத்தருளும். ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானமும் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்திருக்க செய்யும். பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் அருளி செய்யும். குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தரணும். அப்பா, தொழில், பொருளாதாரம் மற்றும் எதிர்காலம் அனைத்திலும் உமது வழிநடத்தல் அவர்களுக்கு கிடைக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய வார்த்தை நிலைத்திருக்கவும், ஒவ்வொருவரும் உம்மை அன்புடன் அறிந்து உமக்கு பிரியமாக வாழவும் கிருபை தாங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரது வீட்டையும் உமது சமாதானத்தின் வீடாக மாற்றி குடும்பத்தை ஆசீர்வதித்து தலைமுறையாக உமது கிருபையால் தாங்கிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள நோயாளிகளுக்கு சுகம் தாரும். மனக்கவலை, பயம், துக்கம் உள்ளவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் தந்து பூர்ண ஆயுசுடன் சமாதானமாய் வாழ உங்க கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் திருமண வயதடைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க சித்தத்தின்படி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தரல ஜெபிக்கிறோம். நெடுங்காலமாய் குழந்தைக்காக வியாகுலத்தோடும் கண்ணீரத்தோடு வாழுகிற தம்பதியரின் குறைகளை அகற்றி புத்திர பாக்கியம் தந்தரலவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்ப்பஸ்திரிகளின் பயங்கள், பலவீனங்கள் நீக்கி குழந்தை ஆரோக்கியமாக வளர்ச்சியடைய செய்து குறித்த நாளில் சுகப்பேருண்டாக செய்து ஆசீர்வதித்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் புதிய ஆண்டும் புதிய நன்மைகளை அனுபவிக்கும் ஆண்டாக அமைய தேவன் இரக்கம் செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடல் வழியாக, வான் வழியாக, தரை வழியாக பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணம் அனுபவிக்கவும் ஆபத்து மோசமின்றி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும் மூட பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக நம்மை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.